மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? புத்தாண்டு முழுவதும் மிக பெரும் அளவில் முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றதா? இந்த 2025 பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றதா? கிரக நிலைகள் எப்படி இருக்க போகின்றது? சனி பகவான் குரு பகவானின் நிலையை பொறுத்து, ராகு கேது பகவான்களின் மாற்றத்தை பொறுத்து குடும்பத்தின் நிலை எப்படி அமையும், தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டும், பண வரவு சிறப்பாக இருக்குமா, பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருடத்தில் ஒட்டுமொத்தமாக தீருமா அப்படின்னு உங்களுடைய முழு ரகசியத்தை, ஒட்டுமொத்த ஜாதகத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த 2025ஆம் ஆண்டில் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் பொருளாதார ரீதியாக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. மார்ச் மாதம் வரைக்கும் சாதகமற்ற நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதன் பிறகு சாதகமான நிலைக்கு மாறுகின்றார் உங்களுடைய ராசிக்கு. அதேபோன்று ராகு பகவானுடைய தாக்கம் சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் கடந்த வருடத்தை விட இந்த 2025ஆம் ஆண்டில் நிதி நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றது. பண வரவு சிறப்பாக இருக்கும். கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகின்றது. செலவுகள் அதிகரித்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றி விடுவீர்கள். கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்தாலும் அதை நிச்சயமாக அடைத்தும் விடுவீர்கள். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் சனி பகவான் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்படவும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கின்றது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் உடல்நிலையில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் அடியோடு மறைந்துவிடும். இருந்தாலும் கூட குரு பகவானினுடைய 12வது இடத்து பெயர்ச்சி காரணமாக வயிறு, இடுப்பு, முதுகு தொடர்பான பிரச்சனைகள் வந்து சற்று தொல்லை கொடுக்கும் வகையில் இருக்கலாம். பெரிய உடல்நல பாதிப்புகள் ஏற்படாது அப்படின்றத சொல்லியே ஆகணும். திருமண வயதை எட்டிய ஜோடிகளுக்கு திருமணம் சிறப்பாக நடக்கப் போகின்றது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே நடக்கப் போகின்றது. ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடி வரப்போகின்றது. முதல் பகுதி நடக்கலைன்னா இரண்டாவது பகுதியில், அதாவது இந்த வருடத்தில் நிச்சயம் நடக்கும் அப்படின்றத சொல்லியே ஆகணும். திருமண விஷயங்களில் பெரிய அளவில் பாதிப்புன்றது இருக்காது. காதல் திருமண வாழ்க்கையும் நன்றாக இருக்கப் போகின்றது. 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காதல் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கப் போகின்றது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது சனி பகவானினுடைய தாக்கத்தால் காதல் வாழ்க்கையில் சலசலப்பு இருந்திருக்கும். இனி அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடப்பதால் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு காதல் ரீதியாக, திருமண ரீதியாக சாதகமான நிலை இருக்கப் போகின்றது. வண்டி வாகனம் அமைத்து கொள்ளக்கூடிய யோகமும், வீடு நிலம் கட்டிடம் வாங்கக்கூடிய யோகமும் நிச்சயம் இருக்கின்றது. சனி பகவான் மற்றும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான இடங்களில் இருப்பதால் இந்த யோகங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்தே தீரும். உங்களுடைய கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு பல சாதகமான பலன்கள் குடும்ப ரீதியாக கிடைக்கப் போகின்றது. சனி பகவானினுடைய இரண்டாம் இடத்து பார்வை பலன் குடும்ப உறவுகளிடையே சிறு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் ஒன்று பேச அவங்க ஒன்று பேச அது தேவையில்லாத வாக்குவாதமாக மாறும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தாலே குடும்ப ரீதியாக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடத்தின் நடுப்பகுதியில் ராகு கேது பகவானினுடைய தாக்கம் காரணமாக குடும்ப உறவுகளிடையே பிரிவை ஏற்படுத்தினாலும் நீங்கள் நிதானமாக கடைபிடித்து அந்த
பிரிவையெல்லாம் நிச்சயம் தவிர்ப்பீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டில் தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக கொடிகட்டி பரப்பிங்க அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. கிரகங்கள் நிச்சயம் சாதகமான பலன்களை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. கிரகங்களினுடைய நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனதில் உண்டாக போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சக ஊழியர்களிடையே கொஞ்சம் அனுசரித்து போனோம். இந்த வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைப்பதை அறவே தவிர்த்து விடுவது நல்லது. நண்பன் தானே, சக ஊழியர் தானே, நம்பிக்கையாக இருப்பான் அப்படின்ட்டு ஒப்படைத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான் அங்கே நிகழும். வேலைக்கே ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. ஆகையால் உங்களுடைய பொறுப்புகளை, உங்களுடைய வேலையை நீங்களே செய்ய பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய திறமை அதிகப்படியாக இந்த வருடத்தில் வெளிப்படும். இதன் காரணமாக மேல் அதிகாரிகளும் சக ஊழியர்களுமே பொறாமைப்படுவாங்க. இவனுக்கு மட்டும் எப்படி இந்த அளவுக்கு திறமை இருக்குது அப்படின்ட்டு. ஒட்டு மொத்தமாக வேலை செய்கிற இடத்துல அலுவலக ரீதியாக கொடிகட்டி பரப்பீங்க, பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு நிலை இருக்க போகின்றது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் இந்த வருடத்தில் திருமண வயதை எட்டிய அனைவருக்கும் திருமணம் நடப்பதோடு மட்டுமல்லாமல் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க போகின்றது. நீங்கள் எடுத்தது தான் சட்டம், நீங்கள் வச்சது தான் அங்கே ஆதிக்கம் அப்படின்றதுனால நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்றார் போல குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகின்றார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். குடும்பத்திற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் வாங்கி போட போகிறீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடக்கூடிய ஒரு நிலையும் சாதகமான நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. மற்ற ராசிக்காரர்களை விட கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கப் போகின்றது. சுப பலன்கள் நிறைய கிடைக்கப் போகின்றது. உங்களை எதிர்த்தவர்களெல்லாம் விலகி ஓடப் போகின்றார்கள். நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க போகிறீங்க. 2025ஆம் ஆண்டு சாதகமான ஆண்டாக உங்களுக்கு மாறப்போவதால் வம்பு வழக்குகளில் இருந்து வந்த நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகின்றது. உங்களை மற்றவர்களுக்கு சாதாரண ஆளாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் யார் அப்படின்றது உங்களுடைய செயல் மூலமாக அவங்க நிச்சயம் இந்த வருடத்தில் புரிந்து கொள்வாங்க. எவனாடா இப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு அவங்க ஆளாவாங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய ஒட்டுமொத்த திறனையும் உங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் காமிப்பீங்க. ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் ஓடி ஒளிய போகிறாங்க. எதிரிகள் எல்லாம் இடம் தெரியாமல் ஒழிய போகிறாங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின் வாங்காதவர்களாக இருப்பவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். எல்லா வகையிலையும் பல நன்மைகள் நடைபெறப் போகின்றது. அனுகூலமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. பண வரத்து சிறப்பாக இருக்கப் போகின்றது. எதிர்ப்புகள் எல்லாம் அடியோடு நிச்சயம் விலகிவிடும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைச்சிடும். இந்த வருடத்தில் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க. புதிய நபர்களின் அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக மாறப்போகின்றது. பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகின்றது. உறவினர்கள் மூலமாக நன்மை நடக்கும். சகோதர சகோதரிகள் உங்களை புரிந்து கொள்வாங்க. பிரிந்து சென்ற உறவுகள் கூட உங்களுடைய நல்ல மனதை பார்த்து திரும்பவும் தேடி வருவாங்க. அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. எதிர்ப்புகளையெல்லாம் மீறி முன்னேற போகிறீங்க. அரசியல் ரீதியாக ஒரு கட்சி ரீதியாக அடிமட்ட தொண்டனாக இருந்த நீங்கள் அட்டகாசமான முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. உயர்ந்த நிலையில் அமர போகிறீங்க. பண வரவு
அரசியல் ரீதியாக சிறப்பாக இருக்கப் போகின்றது. வரட்டு கௌரவத்துக்காக சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சேமிப்புகளை மட்டும் கரைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்றதையும் இங்கே சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் எல்லா வகையிலையும் பல நன்மைகளையும் பல சுப பலன்களையும் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பதால் பல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். கெட்டது அப்படின்ட்டு எதுவும் இருக்காது. தீய பலன்கள் அப்படின்ட்டு பெருசாக வராது. உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப மனதிற்கு ஏற்ப எல்லாம் சாதகமாகவே முடியும். கிரகங்களின் நிலையும் உங்களுக்கு அந்த சாதகமான நிலையை கொடுப்பார்கள் அப்படின்னு 100% உறுதியாக சொல்லலாம். மாணவர்களுக்கும் அற்புத ஆண்டாக இருக்க போகின்றது. தேர்வுகளில் நீங்கள் நிச்சயம் பெரிய அளவில் மதிப்பெண்களை குவிப்பீங்க. அரசாங்க ரீதியாக நடைபெற வேண்டிய காரியங்கள் அனைத்தும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சாதகமாக நடக்கப் போகின்றது. அரசாங்க தேர்வுக்காக காத்திருப்பவர்கள், தேர்வு எழுதியவர்களுக்கெல்லாம் இந்த 2025ஆம் ஆண்டில் நல்ல செய்தி அடுத்தடுத்து உங்களை தேடி வரும் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. புத்திர பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடத்தில் உறுதியாக சொல்லலாம், நல்ல செய்தி உங்களை தேடி வரும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக என்னுடைய அனுபவத்தில் கடகம் ராசியில் பிறந்த சிலருக்கு 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் 25 வருடம் கழித்து கூட புத்திர பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. மழலை செல்வம் கிடைத்திருக்கின்றது. அப்படி ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. கவலையே வேண்டாம். ஒட்டு மொத்தமாக கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பண வரவு ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக தீருமான்னு கேட்டிங்கன்னா தீரும். பிரபலங்களின் நட்பும் விஐபிகளின் அறிமுகமும் கிடைக்கும் இந்த வருடத்தில். அதன் மூலமாக தொழில் வியாபாரத்தில் லாபத்தை பார்த்து கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இந்த 2025ஆம் ஆண்டில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வாழ்த்துக்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். ஒரு முறையாவது சென்று வணங்கிட்டு வாருங்க, நல்லதே நடக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த 2025 என்ன நடக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டு செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.